அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இப்போ நாம் ஜாதக பலன்கள் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜாதக பலன்கள் முதல்ல ஜாதகத்துக்கு முக்கியமானது எது? பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தில் முதல்ல வாரம்னு சொல்லியிருப்பாங்க. வாரம்னா கிழமை, அடுத்து திதி, அடுத்து நட்சத்திரம், அடுத்து யோகம், கடைசியாக கர்ணம். இதுதான் பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பிறந்த கிழமை, ஒரு கிழமையில் ஒருத்தவங்க பிறந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு விதமான குணம் வந்து சேர்ந்துடும். இது இயல்பாகவே பஞ்சாங்கங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு சரியாக வருதா அப்படின்னு பாருங்க. முதல்ல திங்கக்கிழமை எடுத்துக்குவோம். திங்களும் வியாழனும் சாத்வீகம் அப்படின்னு சொல்லப்படுது. சாத்வீகம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சாத்வீகம் அப்படின்னு சொன்னா சாஃப்ட், நாலேஜபிள், அதாவது அமைதியானவங்க, நல்ல நாலேஜ் உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் பிறந்தவங்க பொதுவாக திங்களுக்கு அதிபதி சந்திரன், 27 நட்சத்திரங்களுக்கு அதிபதி, 64 கலைகளுக்கு அதிபதி சந்திரன். இப்போ திங்கக்கிழமை பிறந்தவங்க கண்டிப்பாக நல்ல நாலேஜ் உடையவங்களா இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழன், அதுவும் சாத்வீக கிழமையாக சொல்லப்படுது. வியாழன் இயல்பாகவே அது குருவுக்குரிய கிழமை. அப்போ குருவின் கிழமையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப அறிவாளி, பிரபஞ்ச நாலேஜ் இருக்கும். பாருங்க, இது வந்து படிப்பறிவுன்னு கூட வச்சுக்குவோம். இந்த புதன் சந்திரன்லாம் படிப்பறிவு. ஆனால் இந்த குரு வந்து பிரபஞ்ச அறிவு. அப்போ திங்களும் வியாழனும் பிறந்தவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஜாதகம் பார்க்க கூட விரும்பாதவங்களாம் இவங்க இருப்பாங்க. அப்படியே ஜாதகம் பார்க்க வந்தாலும் நிறைய கேள்வி கேட்கக்கூடியவங்க, நிறைய அறிவுபூர்வமான கேள்வி கேட்கக்கூடியவங்களா இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்தது செவ்வாயும் வெள்ளியும், இது ராட்சசம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் சார் ராட்சசம்னு சொன்னாங்க? அப்போ அந்த ராட்சசம்ங்கிற வேர்ட்லேயே தெரியும், அதோட வேகம் எல்லாமே வேக வேகமாக செய்கிறது. இந்த திங்களும் வியாழனும் எப்படி இருக்குன்னா எல்லா விஷயத்தையும் உடனே கிரகிச்சுக்குவாங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க. இந்த செவ்வாயும் வெள்ளியும் ரொம்ப வேகம், ஒரு விஷயத்தை உடனே அப்படியே கிராஸ் பண்ணிடுவாங்க, அதாவது கிரகித்துக் கொள்வார்கள், அதை அப்படியே மறந்துடுவாங்க. வேகம். இந்த செவ்வாயும் வெள்ளியும் வேகம் என்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சிருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே சும்மாவே வேகம்தான். அது ஒரு போர் கிரகம் என்று பெயர் பெற்றது செவ்வாய். அப்போ வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனுக்குரியது. சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், அசுரர்களின் தலைவர். மகா மிருத்யுஞ்ச மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஒரு திறமை உடையவர். அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஸ்பீடு, வேகம் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தது புதன், சனி, ஞாயிறு, இது தாமசம் சொல்றோம். குணங்கள் 3: சாத்வீகம், ராட்சசம், தாமசம். இதுல தெரிஞ்சு போச்சு, தாமசம் எல்லாமே தாமதம். சார் எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, இந்த கிழமையில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தை மெதுவா தாமதமா கத்துக்குவாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அதை கொண்டு செல்வார்கள். அதாவது மறுபடியும் சொல்றேன், இந்த திங்களும் வியாழனும் பிறந்தவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே கத்துக்குவாங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. செவ்வாயும் வெள்ளியும் உடனே கற்றுக்குவாங்க, உடனே மறந்துடுவாங்க. மறுபடியும் அவங்க ரீகால் பண்ணணும், அதாவது மறுபடியும் அதை அவங்க திரும்பி பார்க்கணும், திரும்பி படிக்கணும். இது படிப்புக்கும் பொருந்தும், எல்லா வாழ்க்கைக்கும் பொருந்தும். அடுத்து ஞாயிறு, புதன், சனி, இது மந்தத்தன்மையை கொண்டது. இந்த கிழமையில பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு மந்தத்தன்மையாக இருப்பாங்க. இந்த மந்தத்தன்மையை மாற்ற முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது, இது பிறவியிலே இருக்குது. அப்போ இதில் ஒரு குழந்தை பிறக்குது, படிப்பில் மந்தமாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. அவங்க மெதுவாக கேட்டு கற்றுக்குவாங்க. ஆனால் கற்றுக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போய் செலுத்துவாங்க. இந்த வகையில் எது பெஸ்ட்டு அப்படின்னா இந்த தாமசம் பெஸ்ட்டு தான். லேட்டாக கற்றுக்குவாங்க, கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. இந்த ராட்சசம் வந்து கற்றுக்குவாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. இந்த சாத்வீகம் கற்றுக்கவும் செய்வாங்க, அதை அப்படியே வச்சு இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. அப்போ ஒரு கிழமையில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஜாதகத்தை இதில் சூட்சுமமாக சொல்ல ஏதாவது இருக்கா சார்னா இருக்கு. இந்த கிழமையில் உதாரணமாக ஒருத்தர் திங்கக்கிழமையில பிறந்துட்டார், அப்போ ராசி அதிபதியே சந்திரன் வந்துடுவார். இந்த சந்திரன் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் அந்த கிழமையின் பலன்கள் எடுபடாது. செவ்வாய்க்கிழமை பிறந்தால்
அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 6 8 12 மறையக்கூடாது. அப்படி இருந்துட்டாலே இவர்களுக்கு யோகங்கள் வந்து சேரும். இதுதான் கிழமையின் பலன். அப்போ ஒரு கிழமையில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, திங்களும் வியாழனும் வேகம், விவேகம், அறிவு எல்லாமே இருக்கும். செவ்வாயும் வெள்ளியும் வேகம், அறிவு, ஒரு விஷயத்தை வேகமா கிரகத்தை கொள்ளக்கூடிய தன்மை, கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த மாட்டாங்க. அவசர கொடுக்கை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஞாயிறு புதன் சனி ஒரு விஷயத்தை மெதுவாக கற்றுக்குவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அதை பொறுமையாக வச்சிருப்பாங்க. நன்றி, வணக்கம்.